வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட விமர்சனத்தோட பேர் பேட்லேண்ட் ஹண்டர்ஸ். ஸோ இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா மா டோங் சியோங். இவர் வந்து இந்த ட்ரெயின் டு பூசான் நிறைய கொரியன் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் ஃபைட்டரான இதில் நிறைய ஃபேமஸ்ஸு. நோ ஜியோங் இ ஆன்ஜுனான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. லீ ஜியான் யோங் சோய் ஜின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஹா ஜி ஹி லீ என் ஓன்னு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஹியோ மியாங் ஹெங். இந்த கதையை எழுதினவங்க வந்து ஸ்க்ரீன் ரைட்டர் கிம்போட்டாங் குவாக் ஜாமின் என்றவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஓக்கிம்ன்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தயாரிச்சது வந்து சிங் மீன் பியோன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த சியோல் இதில் வந்து ஒரு பூகம்பம் மாதிரி வந்து அந்த நகரமே அழிஞ்சு போவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் அவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்கான வேலைகள்லாம் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து கரெக்டாக போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிரும். அந்த பிடிச்சோடனே அப்போவும் காப்பாற்றணும்னு நினைப்பார். அப்போது அந்த இடமே அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிட்டி மாதிரி அந்த அப்போக்கலிப்ஸு சிட்டி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த சிட்டியில் நடக்கிற பிரச்சனைகள் தான். ஸோ முதல்ல ஒரு முதல்ல வரும். முதலையை பிடிப்பாங்க. முதலையை வெட்டுவார். ஸோ பிடிச்சி அதை வந்து வெட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு ஒரு இடத்துல ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட் பேஸ்டு தான் இது. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா ஃபைட் நடந்துக்கினே இருக்கும். குரூப்பாக ஃபைட் நடந்துட்டுருக்கோம். இந்த ஃபைட் அப்போ ஹீரோ எப்படி வந்து எல்லாரையும் காப்பாற்றுறாரு. அந்த சயின்டிஸ்ட் பார்த்தா உயிரோடு இருப்பார். சயின்டிஸ்ட்கிட்டேருந்து எப்படி இந்த நகரத்தை காப்பாற்றாங்கன்னு தான் கதை. ஸோ இது இந்த 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 ஜானர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்த ஜானர் தான். ஆனால் இதை எடுத்து இவங்க ஆக்டிவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த முதல்கிட்ட வந்து ஃபைட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த சயின்டிஸ்ட் சீனுக்கு அப்புறம் இந்த முதல்கிட்ட ஸ்டார்ட் ஆகும். இந்த முதல்கிட்ட ஸ்டார்ட் ஆனது இதை வந்து ஹீரோ எப்படி இது பண்ணுறாரு. அந்த நாம் சான்ற கேரக்டர் மாடோங் சியோக் இருக்கார்கள் கேரக்டர் தான் இது. ஒரு ஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் அண்ட் கோரை காமிச்சிருக்காங்க. ப்ளட் அண்ட் கோர் ஒரு ஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டமேனிக்கு இருக்கும். அந்த கத்தியில் அடிக்கிறதா இருக்கட்டும், வெட்டுறது, குத்துறது, அதே மாதிரி போகும். கடைசியில் இந்த ஹீரோ எப்படி பண்ணுறதுன்றது தான் கதை. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு சீனும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போவோம். நம்ம எப்படி அந்த ஒரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பழைய இதில் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப இந்த வாட்டர் வேர்ல்டில் வர மாதிரியான சீனுங்க காட்டுறாங்க. மீடியமான ஸ்பீடில் போகிறது தான். மீடியமான ஸ்பீடில் போகிற ஒரு இதுதான் சொல்லணும். ஸோ இந்த பேட்லேண்டை பற்றி சொன்னால் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தோம் நாங்கள். ஸோ தமிழில் தான் நாங்கள் பார்த்தோம். அதனால் எந்த இதுவும் புரியாமல் டிசாஸ்டரு, அப்போகலிப்ஸ் சீனு, எர்த்குவேக்கு இதே தான் படம் ஃபுல்லாக. ஆனால் ஹைடெக்காக எடுத்து வச்சுருக்காங்க. 2012 பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டிவாக போன ஒரு சீனு டிசாஸ்டர் ஆக்ஷன்லாம். இதில் வந்து அவங்க எப்படி சர்வைவ் ஆகிறாங்க அந்த சீக்வல்னா அந்த சர்வைவல் அட்வென்ச்சரு. இது ஒரு டிசாஸ்டர் ஃபிலிம் தான் சொல்லணும். டிசாஸ்டர்ஸ் பற்றி இது பண்ணுற சொல்கிறது தான். அதுலேருந்து எப்படி இவங்க சர்வைவ் ஆவாங்கன்றது தான் படத்தோட கதை. தேங்க்யூ. மீடியமான ஃபேஸில் போகிற ஒரு வாட்சபிள் மூவி தான்.